என்னை கடிஞ்சு கொள்ளாம உணர்த்தி, ஒரு தகப்பன் தன் தோளில் சுமப்பது போல சுமந்து, உன்னால முடியும் முடியும் முடியும்னு சொல்லி என்னை தோல்ல போட்டு காப்பாத்தி கொண்டு இங்க நிறுத்தி இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் தான். எத்தனையோ முறை வீழ்ச்சி, எத்தனையோ முறை வீழ்ச்சி, எத்தனையோ முறை விழுந்திருக்கிறேன். ஆனா திருப்பி தூக்கி எடுப்பார், திருப்பி தூக்கி உணர்த்துவார். பல நேரங்களில் கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், பல நேரங்களில் என் சட்ட பனியனால கிழிச்சிருக்கேன். நான் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது சில பாவங்கள் வந்துடும், கண்கள் இச்சை வந்துடும். அந்த ஆண்டவரை கேட்பேன், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது? நான் தான் நல்லா சர்ச்சுக்கு போறேனே, இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனே. அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த பனியனெல்லாம் கிழிச்சு கதறி அழுது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தேவ சம்பந்தம் வெளியே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஆற்றி தேற்றி, அவரை மாதிரி மருந்து போடுறதுக்கு ஆளே கிடையாது. அந்த பாவத்திலிருந்து அப்படி விடுதலை ஆக்கி ஒரு மருந்து போட்டு, நான் இருக்கிறேன் வா பார்த்துக்கலாம், வா பார்த்துக்கலாம் வான்னு சொல்லி 3 வருஷம் கர்த்தர் கொண்டாந்து அப்படியே தூக்கி நிறுத்தி, அந்த கல்லூரியின் வாழ்க்கையிலேருந்து வெளியே வரும்போது எந்தெந்த பாவம்லாம் என்னால் விட முடியாதுன்னு நினைச்சனோ அந்த பாவத்தின் சிந்தனையை கூட எனக்குள்ள இல்லாதபடிக்கு கர்த்தர் அந்த வேரோட தூக்குவதற்கு வல்லமை உள்ளவராகிறார். நான் அந்த தைரியத்தில், அந்த தேவன் மேல் உள்ள நம்பிக்கையில சொல்றேன், என்னை மீட்ட தேவன் உன்னையும் மீட்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், உன்னையும் காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.